ரெசிபியூஷன் கேமிங் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஈவில் நந்தா கேஸ் பார்க்க போறோம். இதுல நிறைய எஸ்கேப்ஸ் இருக்காமா, அதனால ஒரு எஸ்கேப்பா வீடியோ போலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எஸ்கேப் வேன் எஸ்கேப் பண்ண போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிருங்க, அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. சரி வாங்க போலாம். இப்போ பாத்தீங்கன்னா வேன் எஸ்கேப் தான். சரி ஓகே, இதுக்குள்ள போயிடுச்சு. வேற ஒரு வேன் வேற வருங்க. ஸ்கிப் த இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். டே 1 அருமை வந்துருச்சு. I am pain and I am going to be a good அப்படின்னு எழுதியிருக்கான். சரி மீண்டும் மீண்டும் எஸ்கேப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அது ஈவில் நன்ல. சரி இது இங்கே இல்லை. ஈவில் நன் மெயினாக இங்கே தான் இருக்கணும், ஆனால் இங்கே இல்லை. ஐ திங்க் அவள் கிச்சனில் தான் இருப்பா, ஏன்னா கிச்சனில் வந்தாலும் வருவா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மெயினாக மேலே போக வேண்டிய வேலைகள் இருக்குது நண்பர்களே. மேலே என்னன்னா அந்த ஒயர் இதான். ஐயோ எங்க நன்னு அடிச்சிருச்சுங்க. இதெல்லாம் நல்லா இருக்குமா சொல்லுங்க. போறக்குள்ளேயே அடிச்சிருச்சுங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? இதே எத்தனை தடவை எழுதா புதுசா எழுதுறா. இதே அப்பா பார்த்தாலும் எழுதிட்டு. சரி வாங்க போய்க்கலாம். அப்பா எங்கடா அது? மேலே திரும்ப மேலே இருந்தாலும் வெறி ஏறிடுவேன் ஒரு அளவுக்கு தான். சரி வாங்க நம்ம போவோம். பார்த்துட்டா ஸோ ஒருத்தர் பார்த்துருவா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மெயினாக அங்கே கரண்ட்டு கொடுக்கணும். எதுக்குன்னா இங்கே ஒரு ஒயர் மேலே தான் ஒயர் இருக்கு கிச்சனில். இந்த ஒயர் எப்படியாவது எடுக்கணும். ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாமா? இன்னும் வரல. சரி மேலே போயிடலாம். என்னங்க நியாயம்? கஷ்டப்பட்டு வந்தேங்க. கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் வரதுக்குள்ளேயே அடிச்சிருச்சு இந்த நன்னு நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க கைஸ். நல்ல இந்த நன்னுக்கு ஒரு சூனியம் போடணும் போல. நன்னு எப்படி இருந்தால் நமக்கு சூனியம் போட பார்க்கும், நம்மளுக்கே அது ஆப்போசிட்டாக போட்டுற வேண்டியதுதான். சரி மேலே திரும்ப இருந்துச்சுன்னா கடுப்பாயிருவேன். திரும்ப செத்துட்டு உயிரிட எனக்கு எப்படி இருக்குண்ணா, செத்து விளாடலாமா அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓடியா பார்த்துட்டான். ஓடு சரி திறந்துடுறான். வா வா. இப்போ என்னன்னா கீழே வரட்டும், அப்படியே டைவெர்ட் பண்ணிடலாம். இங்கே வந்திருக்கோன்னு அப்படியே மேலே ஓடிடலாம். இதுதான் இதுதான் நம்ம கான்செப்டு. சரி வாங்க. சரி வராளா? உனக்கு இருக்கு, உனக்கு இன்னைக்கு கச்சேரி இருக்குவா. மேலே போய் கேபிள் ஒயரை முதல்ல எடுத்துப்போங்க. கேபிள் ஒயர் எங்கே போடா? கீழே பாருங்க சூனியம் போடுற இடம். சரி கேபிள் ஒயர் க்ரௌபர் இருக்கா? இல்லை. சரி ஏங்க அங்கே இருக்கு பாருங்க. அருமை. கேபிள் இந்த இதான் இருக்கா? எதுவுமே இல்லை. சரி முதல்ல சுவிட்சு போட்டுடலாம். ஒருத்தர் வந்துட்டானா கருப்பு. எங்க நன்னே எங்க இருக்க? ஆளே காணோம். நன்னே வந்துரு. சோதிக்க வைக்கிறியே நன்னே. கீழே வாங்க. அடிச்சேன்னா பார்த்துக்கோ, காண்டேறிடும் எனக்கெல்லாம். எங்க மெதுவாக போவோம். வந்துருச்சுன்னா திருப்பி அடிச்சுக்கிட்டு ஓடுறோம். அப்படியே சொல்றேன். இங்கே இருக்காளா? சைடாக பார்ப்போம். இல்லை பார்த்துட்டே திணிஞ்சுட்டே அப்படியே போகணும். சரி ஜம்ப் ஆயிடும். இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே நல்லா இருக்கு. டேபிள் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இங்கே வந்துருப்போம். நல்லா வேலை. கதவு திறக்க வந்துட்டா. குதிச்சுட்டு அதுக்குள்ள சத்தம் கேட்டுருச்சு அப்பவே. சரி வேற ஏதாவது இருக்கும், வேற ஏதாவது கதவு திறந்துட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏங்க இந்த எல்லோ கீ கிடச்சிருச்சுங்க. இந்த எல்லோ கீ பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு தேவைப்படும். இது இருந்தால் தான் நம்ம வேன் எஸ்கேப் பண்ண முடியும். அதனால எல்லோ கீ எடுத்து வச்சுக்கலாம். சரி நான் கீழே பிடிச்சாச்சு. நம்ம க்ரோபார் தேவை. க்ரோபார் எங்கே இருக்குது? எங்கேயும் இல்லையா? இப்போ அங்கே இருக்குங்க. அங்கே தான் கன்ஃபார்ம் 100%. அங்கே இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நான் போகிற இடத்துல மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கே அங்கே இருக்குது பார்த்தீங்களா? எப்படி நம்மளாம் வடப்பு கை அவ்வளோதான் கண்டுபிடிச்சாச்சு. சரி இப்போ போய் திறந்துருவோம். இங்கே
கக்கூஸை திறப்போம். அந்த கக்கூஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நெயில் இருக்கும். அந்த நெயிலை உடைக்கணும். ஆணி உடைச்சாச்சு. ரோபரை வீசிட்டு நம்ம போய் எல்லோ எடுத்துட்டு வந்துடலாம். நான் பார்த்துருச்சு. இல்லை வேலை இன்னாலும் அடிச்சிருக்குங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சு. ஜஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஓடி இருந்ததுனால மாட்டியிருப்பேன். ஓகே, பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அந்த எல்லோ கீங்கிறது ஒன்று எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கே அந்த எல்லோ கீ? இங்கே தானே தூக்கி வீசுனேன். எல்லோ கீ மட்டும் தூக்கிடலாம். இப்போ நம்ம கீழே நம்ம திறந்தோம்ல நெயில் அந்த டப்பு இது வாயில் வர மாட்டேங்குது. சரி விடுங்க. அப்புறம் கீழே போயிட்டு ஒரு டப்பா இருக்குங்க. அது ஓப்பன் பண்ணணும். அவ்வளோதான். பெயிண்ட் வெயிட் பண்ணுங்க. போயாச்சு. கரெக்டாக தானே வராங்க. கரெக்டாக தான். சரி சக்க ஸ்பீடாக போகுது. எப்படின்னு தெரில. தண்ணி இப்படி அடிச்சுக்கிட்டு போகிறேன்னா சக்க ஸ்பீடு. அருமை. ஓகே, இதா இங்கே இருக்கு பாருங்க. இந்த மஞ்சள் கலரில் இருக்கா அதை எல்லோ பெயிண்ட் வச்சுருந்தாங்க. எல்லோ பெயிண்ட் கிடச்சிருச்சா இங்கே உட்காருவோம். கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காருவோம். வரட்டும். இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணி உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, என்ன சும்மா இது மாடிஃபை பண்ணிட்டு இருந்த ஈவல் இதான் காமிச்சிட்டு. இது வந்து இது அடுத்த சாப்டரில் இது வரும். நான் இது வாங்கலாம் மாட்டேன். இது வந்து ஜஸ்ட் நான் இது அப்படியே எடுத்து போடுவேன். அவ்வளோதான். நான் இது வாங்க மாட்டேன். ஏன்னா நம்ம உழைச்சி போடணும். அதுதான் நம்ம உழைச்சி போட்டால் தான் இதாக இருக்கும். கொஞ்சம் அடப்பாக இருக்கும். ஓகே, என்னன்னே தெரிலங்க. எல்லாம் பார்க்க வேண்டியதுதான். லேம்ப்பு இது ஸ்டாச்சு இருக்குது. நல்லா இருக்குது. வாங்கிடலாமா? ஸ்டாச்சு they seem to be alive. வாங்கிடலாமாங்க? வாங்கிட்டோம். அருமை. இது எதுக்குன்னே தெரியலையே. எதுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கே இதில் சும்மா வாங்கி விட்ருக்கேன். கைஸ் வெளியே வந்து பாப்பா என்ன இருக்குன்னு. கைஸ் நன்னு பார்த்துருச்சு. நன்னு பார்த்துருச்சு. ஐயா அப்படியே போச்சுங்க. ஸோ கடுப்புங்க. டே 4. ஏன்னா நான் அந்த இது வாங்கி தான் வச்சுருந்தேன் ஏற்கனவே. எனக்கு தெரியும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் வடிப்பா அப்படின்னு. அதனால தான் ஏற்கனவே இது பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கீழே போயிட்டு பார்ப்போம் வந்துட்டாலா இல்லையான்னு. இது ரத்தங்க. ரத்தம் எங்கள் மேலே தொங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. எதுவுமே இல்லை. சரி பார்த்துக்கலாம். எதுவுமே இல்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போய்க்கலாம். கீழே வந்து பெயிண்ட் எடுத்து வச்சுருந்தோம். அந்த பெயிண்ட் காணாமல் போச்சு. அவ்வளோதான். ஏறிடுவோம். சரி, நம்ம அப்படியே கீழே போவோம். எங்காடா அது? கீழே குமி. ஜூன்னு ஓடிடலாம். நன்னு வரல. நல்லா நன்னு கீழே இருக்கா மேலே இருக்கானே தெரில. ஏன்னா நம்மளுக்கு கீழே தான் அடிச்சுது. பூஞ்சு போவோம். எப்படி இருக்குன்னு நான் நகரவே நாங்கள் தானாகவே போகுது. அருமை. தண்ணி வர ஃபோர்ஸ் அப்படி கிடக்குதான். மேலே ஏற மாட்டேங்குது. ஏறியாச்சு. அருமை. சரி வாங்க இப்படி போவோம். பெயிண்ட் டப்பா அங்கே இருக்கா பார்த்துக்கல. இருக்கு. இங்கே டீ பார்த்துடலாம். அங்கே இருக்கு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரெண்டு பிடிப்பாரு. இப்படி தான் ஃப்ரெண்டு பிடிப்போம் அடுப்பில். இங்கே பார்த்தீங்கன்னா என்னதுங்க இது? டே தம்பி யார்ரா நீ? ஏதோ ஆச்சு என்னன்னு தெரில. சரி போய்ப்போம். என்ன ஆக போகுது? எப்போ போய் எம்மா பெயிண்ட் முதல்ல எடுத்துக்கலாம். பெயிண்ட் டப்பா அவ்வளோ எடுத்து. சரி உட்காருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எங்கே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் ஆகும் வரக்கு. கன்ஃபார்ம் சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆகுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா இன்னும் இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டா இப்போ இதை எடுத்து வைக்கிற பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாஸ் பண்ணி தான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். இப்போ வருவா.
போய் துணியெல்லாம் வச்சிட்டு இருக்காளா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், இப்போ போய் தூங்குவா. அந்த நேரம்னு பார்த்து இந்த பெயிண்ட் எடுத்து அந்த டப்பா மேலே எடுத்து கொட்டிடணும். அதுக்காக திரும்ப எடுத்து வைப்பா. இருங்க போயிட்டாளா. இப்போ போயிட்டாளா. ஓகே இப்போ போயிட்டா. அடுத்தது நம்ம இறங்கிடுவோம். இங்கே தூங்கிட்டா. ஓகே இப்போ வந்து திறந்துட்டா. இது இருக்கா, இதெல்லாம் பெயிண்ட்டை கொட்டிடணும். ஓகே ட்ரை ஆயிடுச்சா. இப்போ நம்ம இங்கே திரும்ப போய் ஒளிஞ்சுக்கணும். இப்போ எந்திரிக்கிற வரைக்கும் இங்கே இருப்போம். இப்போ இது சீக்கிரமாக எந்திரிச்சிருவா, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் டப்பாவில் போய் அமுக்கமாக உட்காந்துருட்டணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், சாப்டர் கம்ப்ளீட்டட். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டாளா, திறக்கிறாளா. இப்போ எல்லா துணியும் எடுத்து வைப்பா பாருங்க. அங்கே எடுத்து திரும்ப வைக்கிறா பாருங்க. இப்போ அங்கேருந்து வச்சா இப்போ திரும்ப எடுத்து அங்கே வைக்கிறா. இதுதான், அவ்வளோதான். நம்ம தான் எப்பவுமே அவ்வளோதான், முடிச்சிட்டோம். பாதி கம்ப்ளீட்டட். இப்போ இன்னும் அறதான் இருக்கே. சரி எங்கே காணோம், இருங்க திரும்ப போய் படுப்பா. அதுக்கு வெயிட் பண்ணலாம். படுத்துட்டானா சொல்லுன்னு போயிட வேண்டியதான். எனக்கு இது தெரியும். சரி பார்த்துடலாம். தூங்குவா. அப்படி இருந்தாலும் இங்கே வராளா. இப்படி எந்திரிச்சா பார்த்துடணுங்க, இல்லாட்டி கத்திட்டு ஓடிடுவா. அதுக்கப்புறம் நம்ம மிஷின் ஃபெயிலியர் ஆயிரும். சரி எல்லாம் ட்ரைடுக்கு எல்லாத்தையும் எல்லாம் வைக்கிறா வெளியே. ஓகே இப்போ என்ன பண்ணுறா, தூங்கிட்டாளா. அவ்வளோ தூங்க போகிறா. ஓகே தூங்க போகிறா கைஸ். அவ்வளோதான். அப்படியே வந்துடணும். என்னங்க தூங்கிட்டாளா. தூங்கிட்டா. சில்லுன்னு போய் இங்கே உட்காந்துடணும். அவ்வளோதான் உட்காந்தாச்சா. இப்போ சத்தம் கேட்குது, டிக் 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 டிக்குன்னு சத்தம் கேட்குது. எங்கே எந்திரிச்சிட்டாளா. எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சத்தம் கேட்டு எந்திரிச்சிருவான்னு நினைக்கிறேன். வெளியவும் போக முடியல. அதான் எந்திரிச்சிட்டா. வரா. என்ன பண்ணுறா. அவ்வளோதாங்க, சாத்தி விட்டா. அவ்வளோதாங்க, அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட்டட். அருமை. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. அவ்வளோதான், யாரை எடுத்துட்டேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சாப்டர் நாளைக்கு வரும். அதுவும் என்ன சாப்டரு, டோர் எஸ்கேப்பு நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ வரும் கைஸ். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணணும். ஓகே பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.